இந்த செஷனில் கிரிம்பிங் டூலை பயன்படுத்தி MC4 கனெக்டர்களை சோலார் பேனலுடன் இணைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் போட்டோவோல்டாயிக் அல்லது SPY பேனல்கள் என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும். MC4 மேல் மற்றும் ஃபீமேல் கனெக்டர்ஸ் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். DC கேபிள் மற்றும் கிரிம்பிங் கருவி என்றால் என்ன என்பதை கண்டறிந்து MC4 கனெக்டர்களை இணைக்கும் சோலார் பேனலை கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தி படிப்படியாக செய்யலாம். போட்டோவோல்டிக் எஃபெக்ட் மூலம் சோலார் போட்டோவோல்டிக் பேனல்கள் சூரிய ஒளி வடிவில் சூரியனிலிருந்து சக்தியை பெறுகின்றன. பெறப்படும் சூரிய சக்தி மின்சக்தியாக மாற்றப்படுகிறது. சோலார் பேனலில் இருந்து மாற்றப்பட்ட மின்சாரம் பகலில் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலம் ரீசார்ஜபிள் பேட்டரியில் சேமிக்கப்படுகிறது. சேமிக்கப்பட்ட மின்சக்தி வணிக நிறுவனங்கள் அல்லது வீடுகளுக்கு மின்சக்தி அளிக்க பயன்படுகிறது. MC4 அமைப்பு ஒரு பிளக் மற்றும் சாக்கெட் வடிவமைப்பை கொண்டுள்ளது. பிளக்குகள் மற்றும் சாக்கெட்டுகள் ஆப்போசிட் ஜெண்டராக தோன்றும் பிளாஸ்டிக் ஷெல்களுக்குள் உள்ளன. பிளக் ஒரு உருளை வடிவ ஷெல்லுக்குள் உள்ளது. இது ஃபீமேல் கனெக்டர் போல தோற்றமளிக்கிறது, ஆனால் மேல் என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் சாக்கெட் இன்சைட் ஸ்கொயர் ப்ரோபில் மேல் ஆக தோற்றமளிக்கும், ஆனால் மின்சாரமாக இருக்கும் போது ஃபீமேலாக இருக்கும். ஃபீமேல் கனெக்டரில் 2 பிளாஸ்டிக் ஃபிங்கர்ஸ் உள்ளன. அவை மேல் கனெக்டரின் முன்புறத்தில் உள்ள துளைகளுக்குள் செருகுவதற்கு சென்ட்ரல் ப்ரோப் நோக்கி அழுத்தப்பட வேண்டும். இரண்டும் ஒன்றாக தள்ளப்படும் போது மேல் கனெக்டரின் பக்கவாட்டில் ஒரு உச்சநிலையை அடையும் போது ஃபிங்கர்ஸ் துளைகளின் கீழே சறுக்கி இரண்டையும் ஒன்றாக பூட்டுவதற்கு அவை வெளிப்புறமாக தோன்றும். சரியான முத்திரையுடன் MC4கள் சரியான டயமீட்டர் கொண்ட கேபிளுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். கேபிள் பொதுவாக டபுள் இன்சுலேட்டட் மற்றும் UV எதிர்ப்பாக செயல்பட வேண்டும். சூரிய ஒளியின் பாதுகாப்பு இல்லாமல் வெளியில் பயன்படுத்தினால் பெரும்பாலான கேபிள்கள் மோசமடைகின்றன. கனெக்டர்ஸ் பொதுவாக கிரிம்பிங் மூலம் இணைக்கப்படுகின்றன. இருப்பினும் சாலிடரிங் கூட இணைப்பு சக்தியாகும். MP4 கனெக்டர் அதிகபட்சமாக 20 ஆம்பியர் மற்றும் 600 வோல்ட் பயன்படுத்தப்படும். கண்டக்டரின் அளவை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது. தரநிலைகள் 1000 வோல்ட் பதிப்புகளை அனுமதிக்கின்றன. ஒரு பொதுவான MC4 கனெக்டர் விவரக்குறிப்பில் மேனுஃபேக்சரர் பெயர் 30 ஆம்ப்ஸ் அதிகபட்சம் என மதிப்பிடப்பட வேண்டும். 1000 வோல்ட்ஸ் அதிகபட்சம் மற்றும் மதிப்பிடப்பட்ட வெப்பநிலை வரம்பு -40 டிகிரி செல்சியஸ் முதல் +90 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். MC4 கனெக்டர்கள் சூரிய மாடியூல்ஸிலிருந்து துண்டிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். துண்டிக்கப்பட்டால் பெரும்பாலான உற்பத்தியாளர்களின் வாரண்டி செல்லாது. MC4 கனெக்டரின் லாக்கிங் முறையின் காரணமாக அவை துண்டிக்கப்படாது மற்றும் வெளிப்புற சூழல்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. கனெக்டர்ஸ் பிரிக்கப்படலாம், ஆனால் அதற்கு சிறப்பு MC4 அன்லாக்கிங் டூல் தேவைப்படுகிறது. ஒரு சீரிஸ் கனெக்ஷனில் ஒரு மாடியூலின் பாசிட்டிவ் லீட் மற்றொரு மாடியூலின் நெகட்டிவ் லீடுடன் இணைப்பதன் மூலம் மாடியூல்கள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. மேல் கனெக்டர் நேரடியாக ஃபீமேல் கனெக்டருக்குள் நுழையும். இது சர்க்யூட் மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது. இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும் DC கேபிள்கள் அல்லது சோலார் வயர்ஸ் காப்பர் அல்லது அலுமினியத்தில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் நம்பகமான இணைப்பை வழங்குகின்றன மற்றும் சோலார் பேனல்களில் இருந்து வீட்டிற்கு மின்சாரத்தை மாற்றும் திறனை கொண்டுள்ளது. 4 mm DC கேபிளின் உள்ளே அமைந்துள்ள ஒவ்வொரு வயரும் ஒரு கண்டக்டராக வேலை செய்கிறது மற்றும் கேபிளின் உள்பகுதியில் பல கண்டக்டர்களை கொண்டுள்ளது. கேபிள்களின் முனைகளை லக்குடன் நிறுவுவதற்கு சாலிடரிங் செயல்முறை அல்லது மெக்கானிக்கல் கம்ப்ரஷன் வழிமுறையில் அல்லது கிரிம்ப் ஃபிட்டிங் மூலம் தயார்படுத்தலாம். கம்ப்ரஷன் கிரிம்ப் ஃபிட்டிங்கில் ஒரு ரிங் ட்ரங்க்டு டெர்மினல் லக் இன்சுலேட்டட் மல்டிஸ்ட்ராண்ட் கேபிளின் முனையில் சுருக்கப்பட வேண்டும்.
இந்த செயல்முறை கிரிம்பிங் என்றும் இதில் பயன்படுத்தப்படும் டூல் கிரிம்பிங் பிளையர்ஸ் அல்லது கிரிம்பிங் கருவி என்றும் அழைக்கப்படுகிறது. சுருக்க வகை இணைப்பிகள் கண்டக்டரை சுற்றியுள்ள கனெக்டரை அழுத்துவதன் மூலம் கம்ப்ரஷன் டைப் கனெக்டரின் மேல் அழுத்தம் பராமரிக்கிறது. கிரிம்பிங் டூல் ஹேண்டில்ஸ் அழுத்துவதன் மூலம் இயக்கப்படுகிறது. ஜாஸ் ஒன்றாக நகரும் போது கிரிம்பிங்கின் பிடி சரியாக பொருந்துகிறது. குறிப்பிட்ட கிரிம்ப் லக்குடன் பொருந்தக்கூடிய கிரிம்பிங் டூலை பயன்படுத்துவது சரியாக செயல்படுத்தப்பட்ட கிரிம்பிற்கு சரியான கிரிம்பிங் சக்தியை கொடுக்கும். சரியாக செயல்படுத்தப்பட்ட கிரிம்ப் லக்கின் மேற்புறத்தை உள்தள்ளும் மற்றும் இன்டர்னேஷன் கண்டக்டரை பாதுகாக்க வைத்திருக்கும். முனையத்தில் மிகவும் ஆழமான கிரிம்ப் இருந்தால் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் குறைக்கப்படுகிறது. மிகவும் ஆழமற்ற கிரிம்ப் மூலம் மின் தொடர்பு அதிக எதிர்ப்பை கொண்டுள்ளது. சரியான கிரிம்ப் டூலை தேர்ந்தெடுப்பது அவசியம். இங்கே ஒரு ஒழுங்கான கிரிம்ப் டெர்மினல் காட்டப்பட்டுள்ளது. டெர்மினல் லக் கிரிம்பிங் பிளையர்ஸ் 180 முதல் 300 மில்லிமீட்டர் வரையிலான நீளத்தில் கிடைக்கிறது. கிரிம்பிங் டூலை பயன்படுத்தி MC4 கனெக்டர்களை சோலார் பேனலுடன் இணைப்பதற்கான செயல்முறையை இங்கே காண்போம். MC4 கனெக்டர்களை சோலார் பேனலுடன் இணைப்பதற்கான செயல்முறைக்கு தேவையான MC4 கனெக்டர்ஸ், DC கேபிள்கள், கம்பிகள், கிரிம்பிங் கருவியுடன் கூடிய கருவிகள் கிட் மற்றும் 25 வாட் சால்டரிங் அயர்ன் போன்ற கருவிகள் அல்லது உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கை: 70 வோல்ட்டுகளுக்கு மேல் DC வோல்ட் மிகவும் ஆபத்தானது. சோலார் பேனல்கள் மீது சூரிய ஒளி வெளிப்பட்டவுடன் DC வோல்ட் இயங்க தொடங்குகிறது. முதலில் MC4 கனெக்டர்களின் அசெம்பிளி பகுதிகளுடன் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள படங்களை படிக்கவும். பின்னர் பொருத்தமான தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவப்பு மற்றும் கருப்பு DC கேபிள்களில் MC4 கனெக்டர்களை இணைக்க பயிற்சி செய்யவும். தேவைக்கேற்ப சோலார் பேனல் அவுட்புட் வயர்களை நீட்டிக்க பயிற்சி செய்யுங்கள். பேனல் டெர்மினல் ஜங்ஷன் பாக்ஸில் OEM அவுட்புட் கேபிள்கள் இல்லை என்றால் பொருத்தமான வண்ண குறியீட்டு கேபிள்களை தேர்ந்தெடுத்து ஒரு முனைப்பில் MC4 கனெக்டர்கள் இருக்கும்போது மற்றொரு முனையில் சால்டர் தொடர்புடைய டெர்மினல் பேனல் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். கிரிம்பிங் டூலை பயன்படுத்தி சோலார் பேனலுடன் MC4 கனெக்டர்களை இணைக்கவும் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சோலார் போட்டோவோல்டாயிக் அல்லது SPY பேனல்கள் என்ன என்பதை அடையாளம் காண முடியும். MC4 ஆண் மற்றும் பெண் இணைப்புகள் என்னவென்று தெரிந்து கொள்ளவும், DC கேபிள் மற்றும் கிரிம்பிங் கருவி என்றால் என்ன என்பதை கண்டறியவும் மற்றும் MC4 இணைப்புகளை சோலார் பேனலுடன் கிரிம்பிங் கருவிகளை பயன்படுத்தி இணைக்கும் படிகளை செய்யவும் முடியும்.